ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு மாபெரும் வண்டி கூட வந்திருக்கேன். அதாவது இது கார் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாபெரும் வண்டி. ஓகேவா? நீங்க இன்னோவா அப்படிங்கிற மீதி கார்ஸோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது பெரிய வண்டி தான். ஆனா டிராவலர் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுலே காம்பேக்டான வண்டிங்க. இது என்னது இது டிராவலர் இத்தினூண்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3050 T1 ஏசி மாடல் புத்தம் புதுசா 9+D அப்படிங்கிற கேட்டகரியில லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்கு? இது பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா குட்டியா இருக்கே, இது கார் மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஓவரால் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எப்படி பிச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு வாங்கிக்கலாம். அதாவது இப்போ ஒரு 2 ஃபேமிலி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு போகுது அப்படின்னா அதுக்கு 2 இனோவா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வண்டியில 9 சீட்ஸ் இருக்கு. 9 பேர் நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். பிளஸ் லக்கேஜ் கிடக்கும் இருக்கு. அதை தவிர டிரைவருக்கும் சீட் இருக்கு. ஸோ ஒரு 9+D கேட்டகரியில இது நல்லாவே வர்த்தா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். பிளஸ் மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா? இனோவா நீங்க வாங்குறத விட இது விலை குறைவுங்க. 16.07 lakhs எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் ஃபோர்ஸ் டிராவலர் 3050 T1 ஏசி மாடல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுல ஏபிஎஸ், இபிடி மற்றும் பல ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை டிரைவும் பண்ணி பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இன்னைக்கு இந்த ஃபோர்ஸ் டிராவலர் 3050 T1 ஏசி மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த என் மகாலிங்கம் அண்ட் கோ ஃபோர்ஸ் மோட்டர் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வெஹிக்கிள்ஸ் தவிர எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ ஃபோர்ஸ் டிராவலர் 3050 T1 ரிவ்யூ பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இதோ டெம்போ டிராவலர், அதாவது ஃபோர்ஸ் டிராவலருடைய இருக்கிறதுலையே குட்டியஸ்ட் மாடல், ஸ்மாலஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 9+D அப்படின்னு சொல்றாங்க. 3050ங்கிறது வண்டியோடைய வீல் பேஸ். ஸோ 2 வீலுக்கும் இடையில் இருக்கிற தூரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3050 அதுலேயே வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸும் இதுதாங்க. அதே லென்த்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னோவா வந்து பார்த்தீங்கன்னா 15.5 அடி வரும். இது வந்து 16.5 அடி வருது. ஸோ அது கணக்கில் வந்து பார்க்கும்போது 5125 அதுதான் வந்து வண்டியோடைய ஓவரால் நீளமாக இருக்குது. ஓகே, ஸோ இது இருக்கிறதுலே சின்ன மாடல். ஸோ ஓட்டுறதுக்குமே கார் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம எப்படியும் ஓட்டி பார்க்க தான் போகிறோம். ஓகே, முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எல்லா ஃபோர்ஸ் டிராவலர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின்ங்கிறது சேம் தான். இன்ஃபேக்ட் எல்லா ஃபோர்ஸ் வண்டிகளுக்குமே என்ஜின் வந்து சேம் தாங்க. FM 2.6 CR அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின், 113 ஹார்ஸ் பவர் மற்றும் 350 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் வருதுங்க. ஸோ இந்த என்ஜின் வந்து காலத்துக்கும் ஓடும் அப்படிங்கிற உறுதியான ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா டிராவலர் ஓனர்ஸுமே வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? டிராவலர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஓட்டிருக்கீங்களா, அது கேரண்டி அவங்களுக்கு வந்து அந்த அத்தனை தூரம் ஓடும், காலத்துக்கும் உழைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லோ மெயின்டெனன்ஸான என்ஜினும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் டிரைவ்டான ஒரு என்ஜின், அதனால் அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்கிறாங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியை பார்த்தினா இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா? இதனுடைய வாரண்டி பேக்கேஜை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 3 lakh கிலோமீட்டர்ஸ் அல்லது 3 years அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. அந்த 3 years வாரண்டியை நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 வருஷம் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறதே ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக தர்றாங்கன்னு இருக்கும்போது இது ஒரு சரியான பேக்கேஜாக இருக்குது என்னை பொறுத்தவரை. லாங் டிஸ்டன்ஸ் டிராவலர்ஸு, மேலும் வந்து எல்லோ போர்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான வாரண்டி பேக்கேஜாக எனக்கு வந்து படுதுங்க. இப்படி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய மாடல்ஸ்க்கு இப்போ வந்து iPulse அப்படிங்கிற கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருடைய பிஹேவியர், டிரைவர் ஹேண்ட்லிங், அது மட்டும் இல்லாமல் வண்டியோடைய மானிட்டரிங், நீங்கள் வந்து இப்போ டிரைவர் கிட்ட ஒப்படைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க இடத்துல இருந்தே நீங்க வந்து உங்க ஃபோன் மூலமாக வண்டியோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிரைவருடைய பிஹேவியர் எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வந்துருது. இந்த டிராவலர் மாடல் மட்டும் இல்லைங்க, எல்லா டிராவலர் மாடல்ஸுக்குமே. அடுத்தபடியா இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் டிசைன் ஹைலைட்ஸ், ஃபீச்சர்ஸ் அதில் வந்து போகலாங்க. முதல் விஷயம் வண்டியோட ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா டிராவலருக்குமே கொஞ்சம் மாடர்னான டிசைன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பாடி கலர்லேயே கிரில், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியா உங்களை பார்க்க முடியும். ஃபோர்ஸ் அப்படிங்கிற பெரிய லோகோ உங்களால் சென்டரில் பார்க்க முடியும். பார்க்குறது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ், மல்டி ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ் ஆகவும் வருது. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கே ஆக்சுவலி தனியாக வித்தியாசமாக இருக்குது. தென் டியூவல் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் வருதுங்க. இது ஹை பீம், லோ பீம், அதை தவிர பார்க்கிங் லேம்ப்பு, அது வந்து பார்க்குறதுக்கு டியூவல் பேரல் செட்டப்பில் இருக்குது, நல்லா இருக்குது.
கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் கிடைக்குது. ஓகே, கார் மாதிரியே கீழே ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ராவலர் பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வந்து இப்போது சேஃப்டி நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலான ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபைபரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பானட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பானட்டுமே ஃபைபர் தான். இந்த ஃபெண்டர் ஃபைபரு, இந்த ஹெட்லாம்ப்ஸு, பம்பரு, ஓவரால் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் வர்றது எல்லாமே, இந்த கார்னரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பெடஸ்ட்ரியன் இன்கேஸ் அதாவது ரோட்டில் போகிறவங்க யாராவது இடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு எதுவும் பாதிக்காமல் இருக்கணும். மேலும் வந்து கிராஷ் சேஃப்டி நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மெட்டலாக கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ள ஃபோர்ஸ் வந்து உள்ளே ட்ராவல் ஆகும். இந்த ஆக்சிடென்ட் ஃபோர்ஸ் வந்து கேபினுக்கு உள்ளே ட்ராவல் ஆகுங்கிறதுனால இது வந்து கொலாப்சபிள் ஒரு க்ரம்பிள் ஜோன் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபைபரில். அதனால தான் வந்து இது வந்து சேஃப்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடுக்கு வருவோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஸ்டிக்கரிங் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக நல்லாவே இருக்குது. ட்ராவலர் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். மெயினாக என்னை பொறுத்தவரை இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மேஜர் ஹைலைட்டுங்கிறது இந்த ஃபிக்ஸட் கிளாஸ். ஓகே, இது வந்து ஃபுல்லி ஏசி மாடலுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லி ஃபிக்ஸட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் பார்க்குறதுக்கு மாடர்னாக ட்ரெண்டியாக நல்லாவே இருக்குது. ஓகே, எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் இருக்குது, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வருது. ட்ராவலர் அப்படிங்கிற பிராண்டிங் பார்க்க முடியும். வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவும் போல் 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கிடைக்குது. டயர் சைஸ் நீங்கள் பார்க்கலாம், L215/75R15 அதுதான் டயரோடைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ரேடியல் தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, ரியரில் உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. ஆனாலும் ஏபிஎஸ் வித் இபிடிங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. சேஃப்டியை பொறுத்தவரை ஏபிஎஸ் வித் இபிடி இருக்குது. இதை விட பெரிய வண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதுவும் கூட வந்துடும். ஆனால் இந்த வண்டியில் அது கிடையாதுங்க. ஓகே, தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி இது நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேட் ரோட்ஸ் போகிறதுனாலும் நீங்கள் தைரியமாக போய்க்கலாம். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரூஃபோடையும் வருது. ஸோ உள்ளே நடந்து போகிற அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி நீங்கள் என்னதான் டூரிஸ்ட் கேபெல்லாம் எடுத்தீங்கனாலுமே உங்களால் நடந்து போக முடியாது. அந்த ஒரு கேரண்டி இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வரும்போது செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் கிடைக்குது. ஓகே, லீஃப் இருக்குது, கூடவே ஷாக் அப்சார்பரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் லீஃப் தான், ஆனாலும் ஷாக் அப்சார்பர்ஸ் வருதுங்க. ஓகே, அதனால் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. பல ட்ராவலர் ஓனர்ஸு ட்ராவலரில் ட்ராவல் பண்ணினவங்களுமே வந்து அதுதான் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அது ஒரு ஹைலைட். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர் சூப்பர் அப்படின்னு ஒரு பிராண்டிங் உங்களால் பார்க்க முடியும். இதுதாங்க எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஸோ சைட்லலாம் எமர்ஜென்சி எக்ஸிட் கிடையாது. ஆனால் இது வந்து வசதியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சும்மா இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே திறந்து வெளியே குதிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, உள்ள சீட்டிங் எல்லாம் பார்க்க முடியும். இந்த டோரை அன்லாக் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஒரு லீவர் இருக்குது. ஓகே, இந்த லீவர் தான் சொன்னேன். ஓகே, ஸோ இப்படி இந்த வழியாக நீங்கள் வந்து பின்னாடி எமர்ஜென்சி எக்ஸிட் பண்ணிக்கலாம் வண்டியிலேருந்து, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா. ஓகே, ஸோ திரும்ப மூடிடலாம். ஆக்சுவலி இந்த வண்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பீப் சவுண்ட் நீங்கள் கேட்கலாம். இது வந்து எந்த கதவை நீங்கள் திறந்தாலுமே உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதாவது டிரைவருக்கு இது ஒரு வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை மூடுவோம். கதவை மூடின உடனே அந்த பீப்பிங் நாய்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. சரிங்களா, இங்கே பின்னாடி வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சர்ஸ் பின்னாடி பம்பரில் வருது. ஸ்டெப்னி ஸ்பேர் வீல், அதுவுமே ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி தான். அது வந்து பாடிக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் ட்ராவலுக்கு அது மாதிரி தாங்க வருது. ஓகே, தென் ரியர் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அது இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் தெரியுது. பட் ஸ்டில் இது வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி அல்லது 2 ஃபேமிலி சேர்ந்து போகுது அப்படின்னு இருக்கும்போது 2 இனோவா அல்லது 2 கேப் நீங்கள் ரெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி நீங்கள் ரெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து மைலேஜும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வருது. ஓகே, மைலேஜ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொறுமையாக ஓட்டினீங்க அப்படின்னா வந்து 12லேருந்து 13 வரைக்கும் மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் இது வந்து 80 km/h ஸ்பீட் லிமிட் தான் வந்து வச்சுருக்காங்க. என்ஜின் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் அளவு தான் இருக்குன்னு இருக்கும்போது இது அதே அளவு மைலேஜ் பரவாயில்லைங்க, டீசெண்டாக தான் இருக்குங்கிறது ஒரு கிளைம் இருக்குங்க. ஓகே, நல்ல ஒரு ஆல் ஃபிகர், வண்டி நல்லா இருக்குது. ஓகே, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட், தென் ஃபியூவல் டேங்க் அதை பற்றி பேசணும். ஸோ டீசல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த சைடு இருக்குது. 70 லிட்டர் டீசல் டேங்க் இந்த வண்டியை பொறுத்தவரை கிடைக்குது. ஸோ லாங் ரேஞ்சுக்கு ஹில்ஸுக்கு போகிறனாலும் சரி, எங்கே போகிறனாலும் சரி ரொம்பவே வசதியாக இருக்கும். அது வந்து ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ வாங்க நம்ம கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. ஓகே, இப்போ இந்த ட்ராவலர் 3050 T1 உடைய கேபின் நம்ம வந்து பார்க்கலாங்க.
அதை பார்த்தீங்கன்னா கதவை திறந்த உடனே கத்துது பார்த்தீங்களா, இதுதாங்க சேஃப்டி ஃபீச்சர். ஓகே, அதாவது டிரைவர் டோர் மட்டும் இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்தாலும் சரி, அந்த டோர் திறந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பீப்பிங் சவுண்ட் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். ஓகே, சாவின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மல் கீ தான், ரிமோட் லாக்கிங்லாம் கிடையாது, ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய ரெகுலர் மேனுவல் கீஸ். ஓகே ரைட். ஸோ டிரைவர் சீட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்து கிடச்சிருது. ஸோ அதில் எந்த குறையும் வைக்கல அவங்க. ஓகே, இங்கே அதனால ஆஃப் பண்ண முடியலைங்க அந்த பீப்பிங் சவுண்டை. ஸோ இங்கே டிரைவர் சீட்டுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சீட்டோடைய முன்பகுதி ஏற்றுறதுக்கு. ஓகே, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோடைய பின்பகுதி ஏற்றுறதுக்கு. ஓகே, இது ரெண்டும் இருக்குது. அது பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லீவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒன்று எமர்ஜென்சி பர்பஸுக்கு டிரைவர்கிட்டே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓகே. டோர்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபேப்ரிக் கிளாத்திங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ரெக்ஸின் மெட்டீரியல். ஓகே, இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் கிடைக்குதுங்க. ஓகே, பவர் விண்டோஸ் நான் வந்து ட்ராவலரில் முதல் முறையாக நான் இப்போ பார்க்குறேன். அதாவது இந்த வண்டியை கொஞ்சம் ப்ரீமியமாக பிச் பண்ணுறாங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான வண்டியாக வந்து பிச் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் கிளாஸ் எல்லாம் கொடுத்து, இந்த ஓவரால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி லுக் எல்லாம் கொடுத்து வண்டி கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட், உள்ளே ஏறுவோமா? வா, இது ரொம்ப கத்துது. ரைட். ஓகே, ஸோ உள்ளே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபுட் ஸ்டெப்பெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த கத்தரை நிறுத்தணுங்க, சாமி கத்தி உசுரை வாங்குது. ரைட், ஸோ ஹசார்டு ஆஃப். ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிரைவரோடைய டேஷ்போர்டு வியூ. டிரைவரோடைய கேபின் வியூன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆப்வியஸ்லி எல்லா வண்டிகளை விடவே இது ஹைட் அதிகம் அப்படின்னு இருக்கும்போது கமாண்டிங்கான டிரைவிங் பொசிஷனுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஸ்டியரிங் அதே சேம் ஸ்டியரிங் தான், ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய ரெகுலர் ஸ்டியரிங் தான். இதில் உங்களுக்கு வந்து லெதர் ராப்பிங்லாம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கிடையாது, க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடையாது. இட்ஸ் ஸ்டில் நார்மல் ஸ்டியரிங். ஆனால் ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் தான். ஓகே, பவர் ஸ்டியரிங் உண்டு, அதில் கவலை இல்லை. ஸ்டியரிங்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லீவர் எந்த ஆப்ஷனுமே இல்லை. பெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டிரைவருடைய ஆக்சஸ் பெடல்ஸு. டெட் பெடல்லாம் இல்லை, பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கிளச்சு பரவாயில்லையா இருக்குது. பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் எப்பவும் போல் வர்றது தான். ஓகே, தென் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இந்த வண்டிக்கு 80 கிலோமீட்டர் தான் வந்து ஸ்பீட் லிமிட்டு, அதுக்கு மேலே போக முடியாது, போகவும் கூடாது. இப்போ இருக்கிற டாக்ஸி கேப் வண்டி எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் இருக்குங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் ப்ளூ கலரில் ஒரு டிஸ்பிளே டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க, எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுக்கு மேலே இந்த ஒரு கவர் இருக்குது, அதை தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். இதில் ஆட் ப்ளூக்கான டேங்க் கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அதெல்லாமே காட்டுது. ட்ரிப் மீட்டர்ஸ் 2 இருக்குது, ஸோ அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகே, தென் ஹெட்லாம்ப்கான அட்ஜஸ்ட்மெண்ட், வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே இருக்குது. பவர் விண்டோஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பவர் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வண்டி ஆன் பண்ணுறேங்க. வண்டி பவர் ஆனில் தான் இருக்கா? யா, இங்கே பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் 2 விண்டோஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதாவது டிரைவர் விண்டோவுக்கு இது அவனா மறந்துடுறேங்க, கத்துது. ஓகே, ஆட்டோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒன் டச் டவுன் பவர் விண்டோ. ட்ராவலரில் ஒன் டச் டவுன் பவர் விண்டோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒன் டச் அப் இல்லை, ஒன் டச் டவுன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே, பரவாயில்ல, அந்த ஒரு விஷயமா அது கொடுத்துருக்காங்களே. மீதி அந்த பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பவர் விண்டோ தான், அதில் ஒன் டச் டவுனும் கிடையாது, அப்பும் கிடையாது. ஓகே, அதே ஓஆர்விஎம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டிசைன் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிஸ்பிளே, அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வைடான ஒரு மிரர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி தான், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். உள்ளே ஏறுறதுக்கு வசதியாக இங்கே கிராப் ஹேண்டில்ஸும் இருக்குது. டிரைவருக்கும் சரி அந்த சைட்லேயும் சரி கிராப் ஹேண்டில் கிடைக்குதுங்க. ஐஆர்விஎம் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு வந்து டே நைட் ஐஆர்விஎம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டே மோட், நைட் மோட் அப்படின்னு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வசதி இருக்குது. அண்ட் எல்இடி கேபின் லேம்பும் வருது. ஓகே, ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குங்க. ஒரு பெரிய ப்ளோவர் யூனிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஆனால் டிரைவருக்கு தனியாக ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ளோவர் எதுவுமே கொடுக்கல. ஸோ டிரைவர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தனியாக ஒரு ஃபேனோ இல்லை தனி ஒரு ப்ளோவரோ ஃபிட் பண்ணியே ஆகணும். ஓகே, இது எல்லாமே சும்மா வெண்டிலேஷனுக்கு மட்டும்தான். ரைட், தென் இங்கே என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி ஆன் பண்ணுறது, ஃபேன் ஸ்பீட் ஆன் பண்ணுறது, எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அண்ட் 12 வோல்ட் ஒரு சார்ஜர் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டீரியர் லைட்டிங். ஓகே, பின்னாடி இருக்கிற லைட்டிங் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் ப்ளூ லைட் ஆன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்கு. அதே மெயின் லைட்டிங் மேலே ரூஃபில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு கம்பைனான சுவிட்சிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஒரு சுவிட்ச் தான் ரெண்டு வேலையும் பண்ணும்.
ஈகோ மோடு இருக்குது, ஃபாக் லேம்ப்க்கு ஒரு பட்டன் இருக்குது, அவ்வளோதான். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ மேனுவல் கியர் பாக்ஸ் இதுதான், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இது தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான கியர் பாக்ஸ் தாங்க, இது ஒன்றும் புதுசாக அதிசயமெல்லாம் இல்லை. இதில் ரிவர்ஸுக்கு நீங்கள் காலரை தூக்கி இப்படி எடுத்து பின்னாடி போடணும், அப்போ தான் ரிவர்ஸு. ஆனால் இந்த வண்டியில் ரிவர்ஸ் சென்சார்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா கிடையாது. என்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் வருது. ஓகே, அதுக்கு ஒரு தனி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ்க்கு அது வந்து தெரியும். ஹெட்லாம்ப் லெவலிங் ஸ்க்ரோலிங் அண்ட் இது டிபிஎஃப் ரீஜென்ரேஷனுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேகுது, வெயிலாக இருக்குது, வண்டியை ஏசி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு டிரைவருக்கு பின்னாடி மீதி சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக்கபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ பின்னாடி போய் பார்ப்போம். இந்த ட்ராவலருடைய கேபின் ஏரியா, அதாவது டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற சீட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம இந்த சைடு தான் போய் ஆகணும். ஸோ இந்த டோரை திறந்த உடனேயும் அந்த கதறல் ஆரம்பிச்சிருது, கற்றுக்குதுன்னு கத்திட்டு இருக்குது, இந்த டீப் சவுண்ட்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலி வந்துடுதுங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கதவை மூடுறது பெட்டர். ஓகே, கதவை மூடுவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்கேஸ் நீங்கள் சீட் ஒன்று போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பவர் விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பவர் விண்டோ சுவிட்ச் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் கேபினோடைய வியூ. ரைட், டிரைவருக்கு ஒரு சீட்டு, அது தவிர 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 சீட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபேமிலி வண்டியாக தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, உட்காந்து பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீதி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பெரிய வைடான ஏசி கன்சோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சென்டரில் உங்களுக்கு வந்து லோவர் ஸ்பீட் கண்ட்ரோலரும் இருக்குது. 1 2 3 நல்ல பெரிய லோவர்ஸாக தான் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் நீங்கள் ஏசியாக கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, பின்னாலேயும் இருக்குது. ஸோ தனித்தனியாக நீங்கள் வந்து ப்ளோவர் ஃபேன் ஸ்பீடை இங்கே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. கேபின் ஓவரால் நல்லாவே ஜில்லுன்னு ஆயிடுதுன்னு வைங்களேன், ஒன்றில் வச்சாலுமே நல்லா கூலிங் வருது. ஓகே சூப்பர். மேலே உங்களுக்கு ரூஃபில் ரேக்ஸ் எல்லாம் கிடையாது, லக்கேஜ் ரேக்கெல்லாம் வழக்கமாக சைடில் இருக்கும், அர்பானியா மாதிரி இதில் வந்து கொடுக்கல. இதில் வந்து உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு எங்கே இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. ஓகே, சீட்ஸுக்கு பின்னாடி இங்கே ஆக்சுவலி பரவாயில்ல, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் வண்டியோடைய ஜாக் எல்லாமும் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உங்களால் பார்க்க முடியும். இது கூடயே நீங்கள் லக்கேஜும் வச்சுக்கலாம். சரியா? ரைட், இப்போது கேபின் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே உங்களுக்கு எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்க்கான ஒரு கண்ட்ரோல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது உங்கள் ஃபோனுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா பேசஞ்சர்ஸ் வந்து இந்த பட்டன் அமுக்கலாம், அல்லது டிரைவருக்கும் அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதுவும் கூட அமுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்க்கான கிட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, எமர்ஜென்சி பர்பஸுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது. டிரைவருக்கு மட்டும்தான் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து இருக்குங்க. ஆனால் இந்த ட்ராவலரில் நீங்கள் எந்த மாடல் எடுத்தீங்கனாலுமே ஏபிஎஸ் வித் இபிடி வந்துடுது. இதை விட பெரிய வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்டம் கிடைக்கும். ஃபிக்ஸட் கிளாஸுங்கிறதுனால பயப்படாதீங்க, எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்கிறது சும்மா எங்கேயும் நடந்து போனால் அங்கேயே தான் இருக்குது எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஈஸியாக உள்ளேருந்து திறந்துட்டு கூட வெளியே குதிச்சிடலாம். ஓகே நைஸ். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட்டிங், ஆம்பியன்ட் லைட்டிங்கான லைட்ஸு, 2 லைட்டிங் கொடுத்துருக்காங்க கேபினில். மெயின் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ஃபுல்லாகவே அப்படி ஒரு பெரிய லைனாக ஃப்ளோ ஆகுது, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி கிட்ட இருப்பேன், ஆனால் என்னாலையுமே இங்கே ப்ராப்பராக நிற்க முடியுது. நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க இந்த ஹை ரூஃப் மாடலு. ஸோ சூப்பராக இருக்குது. ரைட், இப்போ வந்து உட்காந்து நம்ம கம்ஃபர்ட் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த சீட்டில் நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த சீட்டில் வந்து கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு மிக்சட் டைப் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஃபேப்ரிக்கு, சுற்றி வர அந்த ரெக்ஸின் டைப் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. தனி இது ஹேண்ட் ரெஸ்ட் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது, அட்ஜஸ்ட்டும் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம். புஷ்பேக்கும் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இந்த அளவுக்கு புஷ்பேக் பண்ணிக்கலாம், அந்த கம்ஃபர்ட்டும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த சீட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த சீட்டுக்குமே இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. சரிங்களா? இதில் லெக் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பின்னாடி தான் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு லெக் ரூமுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு இது வந்து ஓகே பரவாயில்ல. நல்ல பெரிய விண்டோஸ் இருக்குது, அதனால விசிபிலிட்டி ஜாலியாக குழந்தைங்களாம் வெளியே பார்த்துட்டு போகிறதுனாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல, நல்லா இருக்குது. ஓகே, இன்னொரு கம்ஃபர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு இருக்கிற, அதாவது ரைட் சைடு இருக்கிற அந்த டபுள் சீட் இருக்கிற எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் அல்லது டேபு, லேப்டாப் எதுனாலும் நீங்கள் சார்ஜ் போடுறதுனாலுமே நீங்கள் அதை சார்ஜும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸில் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதே இதுக்கு பின்னாடி இருக்கிற மீதி சீட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி சீட் பாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்டோரேஜுக்குமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குது.
ஒரு பெரிய ஃபேமிலி ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேபினாகவும் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இந்த வெயிலையும் கூட ஏசியும் நல்லாவே ஒர்க் ஆகுது. இத்தனைக்கும் 2 ஸ்பீட்லேயும் 1 ஸ்பீட்லேயும் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். வாங்க இந்த ட்ராவலர் 3050 T1 ஏசி மாடல் ஓட்டிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இந்த ஃபோர்ஸ் ட்ராவலர் T1 3050 இதை ஓட்டலாம். இது மீதி ட்ராவலர் மாதிரி இல்லை, ரொம்ப குட்டி, இன்னோவா விட கொஞ்சம் தான் பெருசு. அப்படின்னு இருக்கும்போது ஓட்டுறதுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹைட்ராலிக் ஸ்டீரிங் எப்பவும் போல் வர்றது தான். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். கிளச் எல்லாமே ஆக்சுவலி பரவாயில்லைங்க, உள்ள ஸ்மூத்தாகவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. எந்த வண்டி நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி சொல்கிறது தாங்க, சீட் பெல்ட் அவசியம் போட்டுக்குங்க, மெயின் சேஃப்டி ஃபீச்சர் அதுதான். ஸோ அது இருக்குது, டிரைவருக்கு இருக்குது. ஹேண்ட் பிரேக் கீழே இருக்குது, இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்றதுக்கு மறக்காதீங்க. ரைட், நகருவோமா? ஓகே. ஸோ கிளச்லேருந்து லைட்டாக கால் எடுத்தாலே நகர ஆரம்பிச்சிருது. பரவாயில்லைங்க, ஒரு ரொம்ப பெரிய வண்டி மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகலை எனக்கு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நாலாபுறமும் பெரிய விண்டோஸ், பெரிய மிரர்ஸ். ஏன்னா இந்த கமாண்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால பானட்டோடைய கார்னர் முதற்கொண்டு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் யாருனாலும் ரொம்ப சுலபமாக ஓட்டலாம். இது வந்து ப்ரைவேட் போர்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லோ போர்டு மட்டும்னு கிடையாதுங்க. இந்த வண்டி நீங்கள் ஃபேமிலி யூஸுக்கு கூட வீட்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம். என்ன ஒரு பெரிய பார்க்கிங் வேணும் அதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகே. நல்ல விசிபிலிட்டி இருக்குது, எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஓட்டுறதுக்குமே இது மாதிரி பேட் ரோட்லலாம் ஓட்டுறதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு கார்ஸை விட ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. காரணம் இது வந்து நீங்கள் கியர் அடிக்கடி டவுன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல டார்க் வந்து பாட்டம் எண்ட்லேருந்து நல்ல டார்க் கிடைக்குது. ஸோ நீங்கள் அடிக்கடி கியர் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா 20ல் ஓட்டிகிட்டு இருக்கேன், 3வது கியர் போட்டாலுமே அது வாட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போகுது. நான் போக மாட்டேன்லாம் அடம் பிடிக்கிறது இல்லை. லீஃப் ஸ்ப்ரிங் தான், அப்படி இருந்துமே இந்த மாதிரி ரோட்ஸில் கூட பரவாயில்லையா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. கம்ஃபர்ட்டில் பெரிய அளவில் குறை எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ மெயின் ரோடு வருது. ஸோ கொஞ்சம் மிதிச்சு பார்க்கலாம் வண்டியை. ஓகே, அது இண்டிகேட்டரோட பீப்புங்க. இந்த வண்டியில் நிறைய பீப்பிங் நாய்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டோரை திறந்தீங்கன்னா பீப் வரும், இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா பீப் வரும், எல்லாத்துக்குமே பீப் வரும். ஓகே, இதுதாங்க இந்த டிராவலரோடைய ஹோம் டஃப். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓட்டிகிட்டே இருக்கலாம். இந்த வண்டிக்கு நான் சொன்ன மாதிரி வாரண்டி வந்து 3 லட்சம் கிலோமீட்டருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கு. அப்படின்னு நினச்சி பாருங்க, இந்த வண்டியோடைய யூசர்ஸ் வந்து எவ்வளோ ஓட்டுவாங்க ஒரு மாசத்துல அப்படின்னு. ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 80 தான் லிமிட்னாலுமே நல்லாவே போகுதுங்க. ஓ பரவாயில்லையே. 4வது கியர்ல 40லேருந்து 60 எடுக்கிறது, அது மாதிரி நல்ல புல் இருக்கு. 60 60ல் 5வது கியர் போட்டேன், பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா புல் பண்ணுது, ஸ்ட்ராங்காவே இருக்கு. இதனாலதான் டிராவலர் யூசர்ஸ் எல்லாமே ரோட்ல நம்ம பார்க்கும்போது அவங்களும் விரட்டிட்டு ஓட்டிட்டு வராங்களா. இந்த என்ஜின் ஆக்சுவலி ரொம்ப நல்ல என்ஜின். அதுவும் மீதி டிராவலர்ஸுக்கே இது நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு இருக்கும்போது, இது குட்டி டிராவலர்ல இருக்கிறதே சின்ன வண்டி, வெயிட்டும் குறைவு. ஸோ இதுலயும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. 70 தாண்டி மிதிக்கிறேன், 80 போனோடனே கட் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமா, 80க்கு மேல கட் ஆஃப் ஆயிருது. பரவாயில்லைங்க, பிரேக்ஸ் நல்லா இருக்கு, பிரேக் நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஒரு பெரிய சைஸ் இன்னோவா ஓட்டுற மாதிரி தான் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ என்னாலையும் இந்த கேப்புக்குள்ள எல்லாம் போற முடியும், இது ஒரு குட்டி வண்டிங்கிறதுனால. ஏன்னா அது கியர் லீவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சாலிடா இருக்கு, நச்சுன்னு அப்படியே மெக்கானிக்கல் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதை வச்சு நீங்க ரேஸ் எல்லாம் ஓட்டாதீங்க தயவு செய்து. என்ஜினுக்கு திறன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இது ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது பெட்டர். பஸ் யூட்டர்ன் போட்டிருக்காரு, நம்மளும் இங்கே யூட்டர்ன் போடணும். காரு மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன், அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. என்னால் அந்த எட்ஜெல்லாம் பார்க்க முடியுது, எந்த கேப்புக்குள்ளே வண்டி போகுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டு என்னால் ஓட்ட முடியுது, ஒன்றும் கவலை இல்லை. உள்ள போலாம். ரைட், ஆக்சிலரேஷன் 2500 RPM,
பரவாயில்ல, பிரிஸ்கா இருக்கு. தேர்ட் கியர் புல்லை விட இல்ல இருக்கு இருக்கு ஃபோர்த் கியர் புல் நல்லா இருக்கு. நாலாவது கியர்ல ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு. அஞ்சாவது ஜாலி. சூப்பரா போகுது பாருங்களேன். இந்த மாதிரி ஜம்ப்லையுமே எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியறது இல்லைங்க. இந்த ஃப்ளைஓவர் ஜாயிண்ட்ல எல்லாம் கூட ஒன்றும் பெருசாக தெரியுது இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக தான் போயிட்டு இருக்கு, தூக்கி அடிக்கிறது இல்லை. இதுதான் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் 80. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஓடுறது. சர்ப்ரைஸ்ட். பிரேக், தேர்ட் கியர். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னால் டெய்லி இதை ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய வண்டியை பார்க்கிங் போடும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஓவரால் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு அலுப்பே இருக்காது. எந்த வகையிலுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியாது, ஸ்ட்ரெயின் தெரியாது, சூப்பராக ஓட்டலாம். டிரைவருக்கும் ஸ்ட்ரெயின் இருக்காது, பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து ஸ்ட்ரெயின் இருக்காது, அது ஒரு ஹைலைட். ஓகே, ஸோ வாருங்கள் நம்ம இந்த வண்டியோடைய இந்த ஷார்ட் டிரைவை முடிச்சுக்கலாம். ட்ராவலர் 3050 T1 ஏசி மாடல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம் புது ஃபோர்ஸ் ட்ராவலரோடைய T1 3050 குட்டி மாடல். குட்டின்னு சொல்கிறத விட அது வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் ரீதியாக இந்த ஃபிக்ஸட் கிளாஸ் எல்லாம் கொடுத்து சைடெல்லாம் பிளாக் அவுட் பண்ணி கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏசி வருது, ஃபார்வர்டுக்கும் தனி ஏசி வருது, ரியருக்கும் தனி ஏசி வருது. ஸோ எல்லாருக்கும் கூலிங்கும் நல்லாயிருக்கும். மேலும் ஏபிஎஸ் வித் இபிடி, நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங்கு, நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸு, தனித்தனி சார்ஜிங் போர்ட்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வண்டியில் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நல்லாவே இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்னோவா அளவுக்கு மக்கள் அண்ட் லக்கேஜ் அதையும் வந்து கொள்ளும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாவும் இருக்குது. 9 பேர் ப்ளஸ் டிரைவர் ப்ளஸ் லக்கேஜ் அப்படின்னு ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. மேலும் பெரிய அட்வான்டேஜ் என்ன சொல்லிட்டுங்களா, இது வந்து மோனோகாக் பாடி, அதாவது தனியாக சேஸு அப்படின்னு இல்லாமல் ஓவரால் ஒரே யூனி பாடி கன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்ததுனால இதனுடைய மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அளவுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பொறுமையாக ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு 12-13 வரைக்குமே மைலேஜ் எடுக்கலாம். அது ஒரு ஹைலைட் விஷயமா இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்ல ரிலையபிளான என்ஜின் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான இன்டீரியர், சேஃப்டி ரிகார்டுமே நல்லா தான் இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது, பவர் டார்க்கும் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் எல்லா வகையான யூசேஜுக்குமே ஒரு 2 குடும்பங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வண்டியாக தான் படுது இந்த ஃபோர்ஸ் ட்ராவலருடைய T1 3050. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் ஒயிட் போர்டு ப்ரைவேட் யூசேஜுக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. அதை தவிர நீங்கள் பிஎஸ்வி, அதாவது ப்ரைவேட் சர்வீஸ் வெஹிக்கிள், கம்பெனி வெஹிக்கிளாக கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்பெனிக்காக. ஸோ பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16,37,000 ரூபாய் வருதுங்க, சரியாக இந்த ஏசி மாடல். ஓகேவா, இதில் உங்களுக்கு ஏசி மாடல் மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு நான் ஏசி மாடலும் கிடைக்குது. நான் ஏசி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் கிளாஸ் இல்லாமல் ஸ்லைடிங் கிளாஸாக கொடுத்துருப்பாங்க, ஏசி இருக்காது. பட் ஸ்டில் ஓகே தாங்க, அந்த மாதிரி வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுமே நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதை விட விலையும் குறைவு தான். ஸோ ஓகே, இந்த ஃபோர்ஸ் ட்ராவலரோடைய இந்த T1 3050 மாடலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. 2 இனோவா வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு வண்டி நீங்கள் வாங்குவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குவேன், நீங்கள் வாங்குவீங்களாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ எஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.